கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவானாக. நாளையில ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஏதோ காரியங்கள்லாம் செய்யறோம். ஆனா இந்த வேற காரியம் முடியுமா, இது நடக்குமா, நடக்கிற மாதிரி சூழ்நிலையே இல்லைன்னு கவலைப்படவே படாதீங்க. வசனம் யோபு 42:2 என்ன சொல்லப்படுதுன்னா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். அவர் நம் பட்சத்தில் இருந்தா, அவர் ஏதாவது நம்ம செய்யணும்னு நினைச்சா கர்த்தரு இயேசு நமக்கு ஏதாவது செய்யணும்னா அதுக்கு யாருமே தடுக்கவே முடியாது. அப்போ பாருங்க, யாத்திரையாகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றார். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல போய் அடிமையிலாயிட்டாங்க. அங்க போய் ஜனம் பெருத்து போயிட்டாங்க, ரொம்ப பெருகிட்டாங்க. உடனே அந்த பார்வோன் என்ன நினைச்சான், இந்த ஜனங்க நம்ம கிட்ட வந்து அடிமையமா இருந்தவங்க இவ்வளோ ஜனங்க பெருகிட்டாங்களே, அதனால இவங்களுக்கு நம்மளுக்கு விரோதமா எழுந்துவாங்களா, சத்துரு வந்தான்ற மாதிரி பயந்து அவங்கள ஒடுக்க ஆரம்பிச்சான். ஒடுக்கி பனிஷ்மெண்ட் குடிச்சு அடிச்சாலாம் செய்தாங்க. சொன்னா உடனே கர்த்தருடைய நாள் வந்துச்சு. 430 வருஷம் ஆச்சு. உடனே மோசையை ஆரோனை அனுப்பி அவங்கள பார்வோன் ராஜாட்ட போய் விடுதலை பண்ண சொல்லுங்க சொல்லி கேட்க சொன்னார். கேட்டா அப்போ அவன் சொல்றான், இப்ப நம்ம படிச்ச மாதிரி, பார்வோன் நான் இசைவேல போக விட மாட்டேன், கர்த்தர் வார்த்தை கேட்கறதுக்கு அவர் யார், நான் செய்ய மாட்டேன், அனுப்ப மாட்டேன் திட்டமா சொல்றான். அப்படி சொல்லும்போது உடனடியா கர்த்தர் நினைச்சா ஒரே தட்டு தட்ட ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய புகழ் நிலைநாட்டணும், கர்த்தர் தான் ஜீவனுள்ள தேவன்றது நிரூபிக்கணுன்றதுக்காக வேண்டி அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினா, அப்போ ஒரு வாதம் மேல ஒரு வாதம்னா உடனே விட்டுருவான்னு பார்த்தா இருதயம் கடினமாயிடுச்சு. அந்த மாதிரி ஏறக்குறைய 10 வாதங்களை கர்த்தர் அனுபவிச்சார். அந்த 10 வாதினால தேசத்துக்கு எவ்வளவு நஷ்டம், ஜனங்களுக்கு எவ்வளவு நஷ்டம், பார்வோனுக்கு எவ்வளவு நஷ்டம் தான். ஆனாலும் அவன் என்ன பண்ணனா, இறுதியை கடினப்படுத்தி ஒண்ணு எது சொன்னாலும் கேட்கல, எப்படி தாக்கலாம் இல்ல, முடியாதுன்னே இருந்தான். கடைசியில 10 வாதம் வந்து எவ்வளோ தேசமே அழிஞ்சு போச்சு. தேசத்துல இருக்கிற எல்லா பயிர் வகைகளும் அழிஞ்சு போச்சு, எல்லாம் அழிஞ்சிச்சு. கடைசியில 10வது வாத தலைச்சன் பிள்ளைங்க, மிருகங்கள தலைச்சல் எல்லாமே, பார்வோன் வீட்டுல இருந்து மாவரைக்கிற அடிமை வர்ற எல்லாமே தலைச்சன் பிள்ளைங்க எல்லாம் கொலை செய்யப்பட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமை வந்தா கூட விட மாட்டோம், கடைசியில் விட்டாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அவர் வந்து அணியா அந்த யாத்திரையாகவும் 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல, அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியா எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். முடியாதுன்னு எவ்வளோ பெரிய அதிகாரம், எனக்கு தான் அதிகாரம் இருக்குது, நான் என்ன யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற அளவுக்கு அவன் செய்தாலும் கர்த்தர் தான் அங்கே ஜெயித்தார். உடனே அணியா அவர் சொன்ன மாதிரி சொன்ன டேட்லயே அவங்க அணியா என்ன பண்ணாங்க, எகிப்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க. இப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, உங்களுக்கு விரோதமா யார் என்ன பண்ணுவாங்களோ, அவங்க என்ன செய்வாங்களோ, இந்த அதிகாரி என்ன பண்ணுவாரோ, அந்த அதிகாரி என்ன பண்ணுவாரோ, நம்ம நிலைமை என்ன ஆகுமோன்னு ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறீங்களா, கவலையே படாதீங்க. நீங்க கர்த்தர் பட்சத்துல இருந்தா, கர்த்தர் உங்க பட்சத்துல இருந்தா, நீ உங்களுக்கு விரோதமா யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவ்வளோ 10 வாதியை கொடுத்து கூட அவன் சமாளிச்சுன்னு கடினப்படுத்தி இருந்தாலும் அவன் தோத்து போனான். தேவன் ஜனங்களை அணியா வெளியில அனுப்பிட்டார். அதனால நம்ம கர்த்தர் முன் குறித்ததை யாருமே தடுக்கவே முடியாது. ஒரு வசனம் பாருங்க, யோபு 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரம் உள்ளவர், அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இருதயத்துல பலம் உள்ளவரா, பலத்துல பராக்கிரம் உள்ளவரா, அவருக்கு விரோதமா கடினப்படுத்தி யாரும் வாழவே முடியாது. இந்த மாதிரி ஜனங்களுக்குள்ள கூட இருக்காங்க நாள்ல, என்னை யார் என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்றப்பாரு எழும்புற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கர்த்தர் வந்து நின்னார்னா
அவங்க ஒண்ணுமே ஜெயிக்கவும் முடியாது, கர்த்தர் தான் ஜெயிப்பார். அடுத்தபடியா பார்க்கும்போது தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். தானியேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தரை பிள்ளை, ரொம்ப நல்ல பயபக்தியா வாழ்ந்தவர். அவருக்கு கர்த்தர் எவ்வளோ காரியங்களை வெளிப்படுத்தினார். தானியேல் புஸ்தகத்தையும் வெளிப்படுத்தும் விசேஷத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ வெளிப்படுத்து எவ்வளோ வெளிப்பாடுதோ அவ்வளோ வெளிப்பாடு தானியேல் கொடுத்தார். அப்போ கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, இவர் ஜெபம் பண்ணும்போது உடனே கர்த்தர் அவர் பதில் கொடுத்துட்டாரு. எப்போ அவர் ஜெபம் பண்ண உடனே என்ன பண்ணிட்டாரு, அறிவை அடைகிறதுக்கும் தேவன் முன்பாக அவர் சிறுமைப்படுத்தி ஜெபம் பண்ண உடனே பதில் அனுப்பிச்சிட்டார். ஆனா அனுப்பிச்சாலும் என்ன நடந்துச்சுனாக்கா, அவர் சர்வ ஞானம் உள்ளவர், தேவனை பதில் அனுப்பிச்சிட்டாரு. தானியேலுக்கு அந்த பதில் சேரல. ஏன் சேரலன்னா 21 நாள் தடையாயிடுச்சு. எப்போ தானியேல் ஜெபம் பண்ணாரு உடனே பதில் அனுப்பிச்சிட்டாரு ஆண்டவர். தானியேல்லாம் அவ்வளோ விருப்பம், ஏன்னா கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்தவர் அவர். ஆனா 21 நாளா ஃபர்தர் அதுமா அதிகமா வர்ற வெளிப்பாடு கிடைக்காத மாதிரி தடை பண்ணிட்டார். யார் செய்த காரியம்னா, இந்த பெர்சிய ராஜா அதிபதி. அப்படின்னா அதிபதி இல்லாம வான மண்டலத்துல அசுத்தாது. அவன் என்ன பண்ணானா 21 நாள் அப்படியே கட்டுப்படுத்திட்டான், பதில் சேராத மாதிரி தடை பண்ணிட்டான். அப்படி யாரு கொண்டாடுறதோ ஒரு தேவதூதன் நெட்டு வர்றாரு. அப்போ என்ன பண்ணாரு, எவ்வளோ போராடி நிறுத்த பார்த்தான், ஒண்ணுமே பண்ணவே முடியல. நிரந்தரமா தடை பண்ணவே முடியல அவனால. அதனால என்ன பண்ணாருன்னா, அடுத்தடுத்து 21 நாள் வந்ததும் அடுத்தடுத்து வெளிப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணாரு, வெளிப்படுத்திட்டார். ஆண்டவரால் வெளிப்படுத்த முடியும். அவரால் எதிராக போரிட்டு யாருமே ஜெயிக்கவே முடியாது. நம்ம கூட யோசிக்கிறோம், ஐயோ என்ன செய்யணும் பண்ணிட்டாங்களா, ஐயோ இந்த பிசாஸ்கிரி இப்படி இருக்குமா அப்படி இருக்கும், என்னன்னோ யோசிக்கிறோம். ஆனா இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா நமக்கு இயேசுவின் நாமத்துல பலன் அடைந்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா, கண்டிப்பா பலன். இயேசுவின் நாமம் நமக்கு இருக்குது. அவர் வல்லமை உள்ள நாமம், அவருடைய நாமம். அவர் நாமத்தை சொன்னாலே பிசாசு அதிரும், பயப்படும். ஒரு காரியம் தான், கர்த்தர் நம்மோட கூட இருக்கணும். கர்த்தர் நம்மோட கூட இருந்தா பிசாசு நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம காரியத்தை எதுவுமே தடை செய்யவே முடியாது. நம்ம சந்தேகப்படவும் கூடாது. இன்னொரு காரியம், சிலுவையில ஜெயித்த இயேசுவின் ஒப்பற்ற அதிகாரத்தை உரிமை பாராட்டு கேட்டுமா சத்துரு ஒண்ணுமே செய்யாது. சில கர்த்தர் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டோம், ஆனா கூட இந்த சத்தம் கேட்குது, அந்த மாதிரி சத்தம் கேட்குது, இது வருதுன்னு ஒரே பயப்படுறாங்க. ஒரே காரணம் என்னன்னா, அவங்க கர்த்தரை காட்டிலும் பிசாசை ரொம்ப பயப்படுறாங்க, பிசாசை ரொம்ப நம்புறாங்க. அதனாலதான் அவன் என்ன பண்றான், பயப்பட வைக்கிறான். உண்மையா நீ கர்த்தரோடு இருந்தா, கர்த்தர் உன்னோடு இருந்தா இந்த பிசாசின் அதிகாரியும் ஒண்ணுமே பண்ண முடியாது. வசனம் சொல்லுது பாருங்க, தானியேலுக்கு வந்த பதில தடுத்து நிறுத்தணும் யாருன்னா பெர்சிய அதிபதி அசுத்தாவி. அதை பற்றி என்ன சொல்றதுன்னா, தானியேல் 10:13 பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றார். ஆனாலும் பிரதான அதிபதிகள் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாவுக்கு தடுத்திருந்தேன். பாருங்க, அந்த மீகாவேல் தூதன் ஹெல்ப் பண்ணார். அதனால போராடி தூதன் தான், மீகாவேல் பெரிய தூதன் போராடினால ஒரு ஜெயம் கிடைச்சிச்சு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, இந்த பிசாசின் கிரிகளை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் கர்த்தர் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு. பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதை நம்புங்க. ஐயோ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க செய்ய என்ன பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, பிசாசு வருது, நடுங்குது, பேசுது, என்னன்னோ சொல்றாங்க. ஆனா உங்க கூட கர்த்தர் இருந்தா உன் மேல கூட பிசாசு தொட முடியாது. அவ்வளவு வல்லமை.
உன்னோடு இருக்கிற ஆண்டவர் உன் மேல கூட தொட விடாது பண்ணுவார். ஆனா நீங்க பயப்படக்கூடாது. எது எடுத்தாலும் இதுவாயிடுமா அதுவாயிடுமா அப்படி யோசிக்காதீங்க. பாருங்க, கர்த்தனுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காரு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அவர் நம்மோட கூட இருந்தா அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை நம்ம கொடுக்கிறார். அதனால நம்மள ஒண்ணுமே சேதப்படுத்தவே முடியாது. அதனால நம்ம என்ன செய்யலாம்னா தைரியமா இருக்கலாம். பாருங்க, ஜெபம் பண்ண உடனே அனுப்பிச்சிட்டார் தானியலுக்கு. ஆனா இவன் இவ்வளோ போராடி போராடி 21 நாள் தடை பண்ணான். நான் ஒண்ணுமே பண்ணல. மீகாபேல் வந்து சொந்த பெருக்கு உடனே ஒன்றும் பண்ண முடியல. கர்த்தர் தான் ஜெயித்தாரு. தானியலுக்கு படிப்படியா படிப்படியா வர வேண்டிய வெளிப்பாடெல்லாம் வந்துடுச்சு. அப்போ நடக்க வேண்டிய காரியம் இல்லை, அது வருங்காலத்துல வரப்போற காலத்துல இன்னும் கூட நிறைவேற வேண்டிய காரியங்கள் எவ்வளவு வெளிப்பாடு கொடுத்தாரு தானியலுக்கு. இதை அடக்கணும்னு பார்த்தான், பிசாசால முடியல. அதனால நமக்கு விரோதமா உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போன்னு கர்த்தருடைய வசனம் தெரியுது. நீங்க சும்மா பிசாசு காரியங்களுக்கு அது இதுன்னு பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரானா ஏதோ ஒரு காரியத்துக்காக பயந்து தெரியுங்க. அதனாலதான் கர்த்தர் உங்களோட பர்டிகுலரா பேசுறாரு. அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. கர்த்தர் அவன் தடை பண்ணுவான், அவ்வளவுதான், தடை பண்ண பார்ப்பான். ஆனா இயேசுவின் ரத்தத்தினால இயேசுவின் நாமத்தினால அவர் கொடுத்த வல்லமையினால அதிகாரத்துல நம்ம என்ன பண்ணலாம், பிசாசனப்பா மேற்கொள்ளலாம். தேவன் நியமித்த பதில நிச்சயம் கர்த்தர் அனுப்புவார். இது எந்த பிசாசு எந்த காரியமும் தடை பண்ணவே முடியாது. நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஒரே ஒரு காரியம் ஆலோசனை சொல்ற பாருங்க, எப்பொழுதும் கர்த்தரோட உறவு ரொம்ப முக்கியம். கர்த்தரோடு நீங்க உறவா இருப்பீங்களான்னா கண்டிப்பா பிசாசு உங்களை மேற்கொள்ளவே முடியாது. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை. உங்க கூட கர்த்தர் இருந்தா அவனுக்கு தெரியும் உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருன்னா கிட்டே வரமாட்டான். அதனால நம்ம எந்த காரியத்துக்கும் பயப்பட வேண்டியது, ஏன்னா அதிகாரம் நம்ம கையில கொடுத்துருக்காரு. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கர்த்தர் சொல்லிக்கிறாரு. தைரியமா இருங்க. நான் எப்பொழுதும் கர்த்தரோட ஐக்கியமா இருக்கேன். கர்த்தரோடு உறவாடணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், ரொம்ப முக்கியம். முதல் படி என்னன்னா ரட்சிப்பு. ரட்சிப்புனா இயேசு நம்மோட கூட இருக்கணும், நம்ம உள்ளத்துல இருக்கணும். இயேசு நம்ம உள்ளத்துல இருக்கன்னா ஒரு காரியம் நம்ம செய்யணும். நம்ம குறைங்கோ குற்றங்க எதுவா இருந்தாலும் அதை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணா, ரத்தத்தினால கழுவும்படி கேட்ட ரத்தத்தினால கழுவுனா அவங்க உள்ளத்துல வந்துருவார். நம்மோட கூட இருக்கும்போது எந்த சத்துருவும் எதுவுமே தடை பண்ணவே முடியாது. அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த பிசாசு தடை பண்ணான் பார்ப்பாரு. வேதத்துல பார்க்கும்போது இந்த நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டப்போ அவன் கோபித்து செரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி. பாருங்க, நம்ம நெகேமியால அலங்கம் கட்டுறாங்க. எருசலேம்ல இருந்து அலங்கம் கட்டுறாங்கன்னு சொல்லி பார்த்ததும் அந்த சத்துருங்களுக்கு ரொம்ப பொறாமை ஆயிடுச்சு. சன்பல்லாத்து தொபியெல்லாம் கட்டக்கூடாது, அது எப்படி கட்டுவீங்க, தடை பண்றதுக்கு பார்த்தாங்க. ஆனா இந்த யூதர் பண்றது என்ன சொல்லிட்டு அற்பமான யூதர் செய்கிறது என்ன சொல்லிட்டு வேலையை தடுக்கிறது கட்டுப்பாடு பண்ணாங்க. ஆனா அவங்களால ஒன்றும் பண்ணவே முடியல. ஏன்னா முன்னேற்பாடாக கர்த்தர் அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு கர்த்தர் தான் உத்தரவு கொடுத்து அவங்களை அனுப்பிச்சு வச்சாரு. அதுக்கு யாரும் மனுஷர் தடை பண்ணவே முடியாது. எவ்வளவு தடை பண்ண அவங்களால தடை பண்ண முடியல. அப்போ அந்த அலங்கம் 52 நாள்லயே கட்டி வச்சுட்டேன். மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒரு காரியத்தை துவங்கி செய்யணும் முடிக்கணும்னா அதுக்கு அநேக தடைங்க வந்துனே இருக்கும். தடை போறோம், இப்படி யாருன்னா ஒருத்தர் எழும்புவாங்க, அது எப்படி பண்ணுவ அது கட்டினா கூட ஒரு நரி மேல யாருன்னா உடஞ்சி போயிடும்ன்றாங்க. என்ன யூதருங்க அற்பமான பேசுறாங்க, எப்படின்னா தடை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளுங்க விட்டு அனுப்புறது, அப்புறம் அவரை கொலை பண்ணிடணுன்ற அளவுக்கு பிளான் எல்லாம் போட்டாங்க. ஆனா கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவே படாது. அது 4:2 இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, சுட்டெரிந்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ
என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். இப்படி சொல்றாங்க, அவ்வளவு அற்பமா பேசுறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாலும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. கரெக்டா 52 நாள்ல கட்டி முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் மனுஷரால் நடக்கிற காரியம் இல்லை. பாருங்க, கர்த்தர் முன்னேற்பாடு பண்ணாருன்னா அந்த கர்த்தர் உன்னோடு இருப்பாரான்னா உன் காரியம் எதுவுமே தடைப்படாது. எதுவோ செய்யுமே, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதேன்னு யோசிக்காதீங்க. தடைங்க வரத்தான் செய்யும். ஆனா அந்த தடையை மேற்கொள்றது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனா கர்த்தர் உன்னோட இருக்கணும். நீங்க எதுக்கும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் அற்புதமா நடத்துவாரு. இப்ப பாருங்க, இங்கேதான் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரிகளை நிகழ விடாதிருப்பீராக. இப்படி அறிக்கையிடணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசமா நீங்க சொல்லி பாருங்க. பிசாசு எப்பவுமே நம்ம சமாதானத்தை திருடினோம், நம்ம பொருட்களை திருடினோம், எல்லாம் கஷ்டம் துன்பம் பிரச்சனைகள் கொண்டாடணும் தான் நினைப்பான். ஆனா கர்த்தர் செய்ய நினைத்து தடைப்படாது. அது மட்டும் நம்ம இப்படி அறிக்கையிடணும். என்ன அறிக்கையிடணும்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். காரியம் ஏதோ தடையாவதுல நடக்கலன்னு நினைக்கிறீங்களா, கவலைப்படுறீங்களா, கவலையே படாதீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருன்னு விசுவாசத்தோடு சொல்லுங்க. கண்டிப்பா கர்த்தர் முடிப்பார். நம்ம படிச்ச 3 காரியங்கள்லயும் கர்த்தர் அற்புதமா நடத்தினார். இப்போ தடுக்க முடியாதபடி செயலாற்றுகிற தேவன். எத்தனை தடைகள் வந்தாலும் அது யாருமே தடை பண்ணாதபடி நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அதனால எந்த காரியத்துக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கும் உங்களுக்கும் உறவு தான் ரொம்ப முக்கியம். அவரோட நேசித்து அவரோட கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிசாசின் கிரிக்கு எந்த தடைங்க, மனுஷனுடைய காரியம், பிசாசனுடைய காரியம், அதிகாரிங்க யாரா இருந்தாலும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் கண்டிப்பா ஜெயத்தை கொடுப்பாரு. உங்க காரியங்களெல்லாம் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. இன்றைக்கு ஜனங்கள் கர்த்தாவே ஏதோ காரியங்கள் செய்யறாங்க, முடியலையே, நடக்கலையே, தடையா இருக்குதேன்னு கர்த்தாவே கவலைப்படுறாங்க, மாறப்படுறாங்கப்பா. ஆண்டவரே, அவளுக்காக இந்த செய்தி நீங்க கொடுத்தீங்கப்பா. ஆமா ஆண்டவரே, நீங்க எங்களோடு இருக்கும்போது, ஆண்டவர் உங்களோடு நாங்கள் உறவு கொள்ளும்போது, ஆண்டவரே எந்த அதிகாரியும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த பிசாசு சத்துரும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த ஜனங்களுக்கும் ஒன்றும் தடை செய்ய முடியாதுப்பா. எல்லா காரியத்தையும் ஜெயமாக எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அதற்காக சோத்திருக்கிறையா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, கர்த்தாவே சோத்திருக்கிறையா. எல்லா தடைகளும் நீக்கி போட்டு ஆண்டவரை எல்லா காரியத்தையும் ஜெயமாய் முடித்து தாங்கப்பா. எந்த காரியத்துல, எந்த சிக்கல்ல, எந்த பிரச்சனைல மக்கள் மாட்டிக்கொண்டு இருந்தாலும் நீங்க உதவி செய்து அவளுக்கு ஜெயத்தை கட்டிட்டு நாமத்தை மயப்படுத்திக்கலாம். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவ. நீர் செய்ய நினைத்து தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதற்காக சோத்திருக்கிறையா. மக்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன தேவைகள் இருந்தாலும், ஆண்டவரே கடன்ல இருந்தாலும், பிரச்சனைல இருந்தாலும், கோர்ட்டு கேஸ்ல இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும் விடுதலை கொடுத்து நாமத்தை மயப்படுத்திக்கொள்ளுங்க. அற்புதம் செய்யுங்க. நாமத்தை மயப்படுத்திக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.